மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பிறை மக்களே, இன்றைய நற்செய்தி இயேசுவுடைய பணி வாழ்க்கையில் யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்ற கடைசி பகுதியாக அமைகின்றது. இந்த நற்செய்தி வாசிக்கின்ற போது 2 செய்திகள் மையமாக வருகிறது. ஒன்று பேதுரு கூறிய செய்தி, இன்னொன்று நமக்கான ஒரு செய்தி. அன்பு இறைமக்களே, இயேசுடைய அன்பு சீடர் யோவான் என்று அறியப்படுகிறது. இவர்தான் இயேசுடைய ராவுணவின் போது இயேசுடைய மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். இயேசு தனிப்பட்ட அன்பை இந்த யோவான் நற்செய்தியாளர் மீது அதிகமாக வைத்திருந்தார். எனவேதான் பேதுரு இயேசுவின் அன்பு சீடரான யோவானை குறித்து கேட்கின்ற போது, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்கின்ற போது இயேசு கூறுகின்ற வார்த்தை பேதுருவுடைய அழைப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகின்றது. இவனுக்கு என்ன ஆகும் என்பதல்ல உனது குறிக்கோள், நீ உனது அழைப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். இவருக்கு என்ன ஆகும், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின் தொடர்ந்து வா என்று இயேசு கூறுவதாக பதில் மொழி அமைகிறது. அன்பு இறைமக்களே, அழைத்த கடவுள் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு தனிப்பட்ட அழைப்பை வைத்திருக்கின்றார். அது இறைவாக்கினர்களாக இருக்கலாம், அல்லது நற்செய்தியாளர்களாக இருக்கலாம், அல்லது நாமாக இருக்கலாம். நமக்கென்று ஓர் அழைப்பை வைத்திருக்கின்றார். இந்த இடத்தில் இந்த பணியை நீ ஆற்ற வேண்டும், உனது அழைப்பில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நினைத்து நீ கலங்க வேண்டாம். அழைத்த கடவுள் அவர்களை பார்த்துக் கொள்வார், அவர்களுக்கு என்ன ஆகும் என்று அவர்களை பார்த்துக் கொள்வார். எனவே நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன், அந்த பணியை நான் தொடர்ந்து ஆற்றுவதற்கு முனைப்போடு செயல் ஆற்ற வேண்டும். இரண்டாவதாக, யோவானுக்கு என்ன நிகழும்? இயேசு கூறியது, நான் வரும் வரை இவன் இருந்தால் உனக்கு என்ன. ஆனால் அங்கே ஒரு வதந்தி ஏற்படுகிறது. யோவான் சாக மாட்டார், இந்த நற்செய்தியாளர் சாக மாட்டார் என்கின்ற வதந்திகள் பரவுகின்றது. அன்பார்ந்த இறைமக்கள், இன்றைய சமூகத்திலே வதந்திகள் அதிகம், உண்மைக்கு புறம்பான செய்திகள் அதிகம். உண்மைக்கு புறம்பான செய்திகளை நம்புகின்ற கூட்டமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள் இன்று உண்மையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வதந்திகளை சொல்லுகின்றவர்களை நம்புகின்றார்கள். பொய்மை உண்மையை சாகடித்து விடுகிறது, உண்மை அங்கே மறைந்து போய்விடுகிறது. கிறிஸ்தவர்கள் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்றால் வதந்திகளை நம்பக்கூடாது. மற்றவர்கள் சொல் பேச்சு நடப்பது கோழைத்தனம். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் மீது அநியாய பழி சுமத்துவது ஒரு மனிதரை உயிரோடு கொலை செய்வதற்கு சமமானது. ஆண்டவர் இயேசுவையும் குற்றச்சாட்டுகளோடு கொலை செய்தார்கள். ஆங்காங்கு பேசப்பட்டவைகளை கருத்தில் கொண்டு பிலாத்துவும் இவன் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து விடுகிறான். வதந்திகளை நம்பி அவன் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து விடுகிறான். சாந்தமான செம்மறியை கொலை தீர்ப்புக்குள்ளாக்குகின்றார். எனவே நாம் அப்படிப்பட்ட பிலாத்துக்களாக இந்த சமூகத்திலே வாழக்கூடாது. யாருடைய நற்பெயரையும் களங்கப்படுத்தக்கூடாது, அவப்பெயரை உருவாக்கக்கூடாது. கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். இறைவார்த்தை கூறுவது என்ன? தண்டனை கொடுப்பதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன. எனக்குரியதை மனிதனாகிய நீ ஏன் எடுத்துக்கொள்கிறாய்? ஒவ்வொருவரும் பேசுகின்ற வீண் சொல்லுக்கு தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இறைவார்த்தை கூறுகிறது. அப்படி இருக்க கடவுள் பார்த்துக் கொள்வார். அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறை கடவுள் கொடுப்பார். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், இது உண்மை. ஆக இன்று நம் கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி, நீ உன் அழைப்பில் உறுதியாயிரு. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாயோ அதை செவ்வனே செய்து முடி. நீ எதை செய்தாலும் உனது இறுதி முடிவை நினைத்துக்கொள். அதே வேளையில் வதந்திகள் பேசுகின்ற கூட்டத்தில் நீயும் ஒருவனாக இருந்து விடாதே. இயேசுவை அன்பு சீடராக இருக்க ஆசைப்படுகிறாயா? இயேசுவை அன்பு செய்வதை போல, உன்னை நீ அன்பு செய்வதை போல அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக. இதுவே ஆண்டவர் தருகின்ற உன்னதமான கட்டளையாக அமைகின்றது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.